சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏவிக்கு இப்படி உங்களையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க என்கிட்ட இப்படி பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் குணவதி மேடம்கோ இல்ல கவிக்கோ தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதனால எனக்கு மட்டும் பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கும் தான் அது பிரச்சனை ஆயிடும். அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னால அதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற விக்கி, ப்ளீஸ் விக்கி. நீங்க இப்போ விக்கி இல்ல, மகேஷ். நீங்க கவியை தான் லவ் பண்ணணும், கவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அஞ்சலி, என்ன சார், என்ன வேணும்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பார்த்ததும் எதையோ மறைச்ச மாதிரி இருந்துச்சு. நான் என்ன மறைச்சேன்? நான் எதையும் மறைக்கல சார். இல்லங்க, உங்க கையில என்னமோ வச்சிருந்தீங்க. என்ன பார்த்ததும் அத மறைச்சிங்க. நான் மறைக்கிறதுக்கு என் கையில என்ன இருக்கு சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். ஏதோ போட்டோ மாதிரி உங்க கையில வச்சிருந்தீங்க. நான் உங்களை பார்த்தேங்க. அந்த போட்டோ பார்த்து தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. என்ன பார்த்ததும் அந்த போட்டோவை மறைச்சிட்டீங்க. ஐயோ சார், எந்த போட்டோவும் என் கையில இல்ல சார். அப்புறம் ஏன் கைய பின்னாடி மறைச்சு வச்சிருக்கீங்க? சும்மா சார், சும்மாலாம் இல்ல. உங்க கையில ஏதோ போட்டோ இருக்கு. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல சார். அப்ப உங்க கைய காட்டுங்க. கையில ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் தாங்கிட்டு இருக்கீங்க? கை காட்டுங்க. இல்ல, கைய காட்டுங்க. இருங்க அஞ்சலி. அஞ்சலி, ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் போட்டோ? எதுக்கு ஏன் போட்டோவை நீங்க வச்சிருக்கீங்க? அது அஞ்சலி, உங்களை தான் கேக்குறேன். எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் போட்டோவை கையில வச்சுக்கிட்டே அத பார்த்து என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்னங்க, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொல்லட்டா? நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன லவ் பண்ணலனா ஏன் போட்டோவை நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? அத முதல்ல சொல்லுங்க. பாத்தீங்களா, உங்களால பதில் சொல்ல முடியல. சோ நீங்க என்ன லவ் பண்றீங்க. அதனால தான் என் போட்டோவை யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க என்ன லவ் பண்றத மறைக்கிறீங்க. அந்த காரணம் என்னன்னு தான் எனக்கும் புரியல. என் மனசு ஃபுல்லா நான் உங்களை ஃபுல்லா வச்சிருக்கிற மாதிரி நீங்களும் உங்க மனசு ஃபுல்லா என்னத்தான் வச்சிருக்கீங்க. அது இந்த போட்டோ மூலமா தெரிஞ்சு போச்சு. ஐயோ சார், நீங்களா எதுவும் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல சார். அப்போ எதுக்குங்க நீங்க ஏன் போட்டோவை வச்சிருக்கணும்? சார், உங்க போட்டோ வச்சிருந்தா உடனே நான் உங்களை லவ் பண்றேன்னு அர்த்தமா சார்? குட் क्वेश्चन. பட் ஏன் போட்டோவை பார்த்து நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? நான் வந்ததும் நீங்க போட்டோ வேற மறைச்சிங்க. நான் உங்க போட்டோ வச்சிருக்கேனதும் நீங்க இப்படி தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல,
இப்படி நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் நான் மறைச்சேன் சார். குட் ஆன்சர், குட் ஆன்சர். போட்டோவை மறைச்சதுக்கு காரணம் சொல்லிட்டீங்க. ஆனா ஏன் போட்டோவை நீங்க ஏன் வச்சிருந்தீங்கிறதுக்கு காரணம் சொல்லவே இல்லையே. சார், எனக்கு நீங்க சாமி மாதிரி சார். என்ன நிறைய விஷயத்துல காப்பாத்தின சாமி நீங்க. அதனால நான் உங்களை கடவுள் மாதிரி தான் பாக்குறேன் சார். ஓ ஓ அஞ்சலி, நீங்க பேச்ச மாத்த பாக்காதீங்க. நீங்க என்ன கடவுள் மாதிரிலாம் பாக்குறது இருக்கட்டும், ஏன் என் போட்டோவை வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. சார், நான் உங்களை கடவுளா நினைக்கிறப்போ உங்க போட்டோவை நான் வச்சிருக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஓ ஓ இந்த வீட்ல பெருமாள் போட்டோ, முருகன் போட்டோ, விநாயகர் போட்டோலாம் வச்சிருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் சார் நான் உங்களை சாமியா நினைச்சு உங்க போட்டோவை நான் வச்சிருக்கேன் சார். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். நான் உங்களை கடவுளா தான் பாக்குறேன். அதனாலதான் உங்க போட்டோவை நான் வச்சிருக்கேன் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே 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 புரிஞ்சிச்சு. அப்ப நீங்க என்ன சாமியா பாக்குறீங்க? இருக்கட்டும். இந்த சாமி போட்டோவும் இனி என்கிட்ட இருக்கட்டும், நானே வச்சுக்கிறேன். என்ன சார்? சார், எப்படி 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 உங்களை கேட்ச் பண்ணிட்டேன். சார், அந்த போட்டோவை கொடுங்க சார். ஒரு சாமி போட்டோவை நீங்க எப்படி வச்சிருக்கணும்னு உங்களுக்கு தெரியல அஞ்சலி. நான் எப்படி வச்சிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்க.